இன்னைக்கான கார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டியான சிட்டி கார் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். வெறும் 4.25 லட்ச ரூபா ஆரம்ப விலை இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். மாருதியோட எஸ்பிரஸோ தான் இன்னைக்கு நம்ம கூட இங்கே இருந்துட்டு இருக்கு. எஸ்பிரஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமயத்தில் மாருதிக்கு வந்து பெயர் போன கார்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி ஹேட்ச்பேக் கார்ஸ் தான் வந்து மாருதியில் நம்பர்ஸ் அதிகம் பண்ணிக்கிட்டு இருந்த காராக இருக்குது. பட் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த லெவலுக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் மாருதியை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் இன்னைக்கான இந்த எஸ்பிரஸோ பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சிட்டி யூசேஜுக்காக ஒரு கார் பார்க்குறீங்க, சின்ன சின்ன பார்க்கிங்காக இருந்தாலும் பூந்து வரணும், அதுக்கு தகுந்த காராக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை சிட்டிக்குள்ளே எனக்கு டெய்லி யூசேஜ் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வருது, இல்லை பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு வருது, இந்த மாதிரியான ஒர்க்லாம் நிறையா இருக்கும், அதுக்கு ஒரு குட்டியான காராக வேணும், ஆட்டோமேட்டிக்கில் இருந்தால் பெட்டராக இருக்கும், ஏன் சிஎன்ஜி ஆப்ஷன் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கான கார் இந்த கார் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இன்னைக்கு இந்த காரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிரஸோட VXi Plus அப்படின்னு சொல்லக்கூடிய டாப் ஆஃப் த லைன் மாடல் தான் இங்கே இருந்துட்டு இருக்கு. வாங்க இந்த காரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கங்கிற வாக் அரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ எடுக்க நமக்கு ஷோரூம் ABT மாருதி திருச்சி தான். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோவாகவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மாருதி வெஹிக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காரில் 2 ஏர் பேக் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ABS EBD இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஹில் ஹோல்ட் அசஸ் பார்த்தீங்கன்னா AGS மாடலில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மித்த காம்படிட்டர் கார்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது வந்து சேஃப்டி ஆஸ்பெக்டில் ஒரு பெட்டரான ஒரு கார் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா சேஃப்டி ரேட்டிங் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு கார் தான். இது வந்து சிட்டிக்கு ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஹைவேல ஹை ஸ்பீட்லாம் போகிறீங்கன்னும் போது சேஃபஸ்டான கார் இந்த கார் கிடையாது. இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. 1170 கிலோ GVW இருக்கக்கூடிய ஒரு கார் தான் இந்த கார். இதோட கர்வ் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 734 கிலோவில் இருந்து 856 கிலோ வரைக்கும் வெயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பெட்ரோல், CNG, AGS இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி வெயிட்டில் வந்து மாறுதல்கள் வந்து இருக்கும். வாங்க இந்த காரோட இன்ஜின் ஸ்பெக் என்னன்றதை பார்ப்போம். இந்த காரில் பயன்படுத்திருக்க இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா K10C இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 998 cc கொண்ட இன்ஜின் 3 சிலிண்டர் இன்ஜினாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. நம்ம ஆல்டோ K10 வேகனாரில் பார்க்கக்கூடிய சேம் இன்ஜின் தான் இதில் பயன்படுத்திருக்கிறதும். பெட்ரோலில் 68.5 PS பவரும் 91.1 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. CNG பொறுத்த வரைக்கும் 56.6 PS பவரும் 82.1 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் பெட்ரோலில் 5 ஸ்பீடு AGSும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பெட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் பெட்ரோலுக்கே வந்து 25+ மைலேஜ் கொடுக்கக்கூடிய மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-22 கிலோமீட்டர் தாராளமாக வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். அதே மாதிரி CNG வேகனார் இது அஃபிஷியலாக மைலேஜ் வந்து கொடுக்கல. நான் வேகனார் வச்சிருக்கவங்கள்ட்ட கேட்ட வரைக்கும் இந்த இன்ஜின் வந்து 35 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அதை விட கூட கொடுத்தா கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்லுவேன். இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னு கூட சொல்லலாம் இதில் பயன்படுத்திருக்கக்கூடிய இன்ஜினை பொறுத்த வரைக்கும். எஸ்பிரஸோ மைலேஜ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் கூட தாராளமாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். எனிவே இந்த வெஹிக்கிளோட டிசைனை பற்றி நம்ம விவரித்து பேச ஆரம்பிப்போம் வாங்க. இதோட ஹெட்லைட் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இது ஹாலோஜன் ஹெட்லைட் செட்டப் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம். ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இண்டிகேட்டர் இருக்கிற மாதிரி இது பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபாக் லாம்ப் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. தேவைப்படுதுன்னும் போது இதை எடுத்துட்டு ஃபாக் லாம்ப்ஸ்லாம் வந்து ஃபிட் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து ஃபாக் லாம்ப்கான ப்ரொவிஷன்ஸ் எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதில் இருக்க கிரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீத் கிரில் மாதிரி இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 4 டீத் இருக்கிற மாதிரி கிரில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்ங்கிற லோகோ எல்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஏர் டம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காரோட இந்த ஃப்ரண்ட் டிசைன்லாம் வந்து இந்த லான்ச் ஆன சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதை மாருதி ஷோரூம்ஸில் வந்து இது வந்து குட்டி ஸ்கார்பியோ மாதிரியான ஒரு டிசைன் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த சமயத்தில் நான் அந்த ஷோரூமில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு குட்டி ஸ்கார்பியோ அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகைப்படுத்தி சொன்ன காலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. பட் இது ஒரு குட்டி ஸ்கார்பியோ மாதிரி இருக்கா இல்லை ஒரு டாய் கார் மாதிரி இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். வாங்க வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். வெஹிக்கிளோட வீல் பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2380 mm பார்த்தீங்க அப்படின்னா வீல் பேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட டைமென்ஷன் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு குட்டி கார் மாதிரியான ஒரு டைமென்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 180 mm பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு மைக்ரோ எஸ்யூவி கேட்டகரியில தான் இந்த காரை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்டில் ஆல்ரெடி குவிட் வந்து இருந்துச்சு, நல்ல சக்கப்போடு பார்த்தீங்க அப்படின்னா சேல் வந்து போயிட்டு இருந்த சமயத்தில் அதுக்கு காம்படிட் பண்ணுற வகையில் தான் இந்த காரை வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ 2 காரோட சேல்ஸுமே வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். எனிவே டிசைனாக பார்க்குறதுக்கும் ஒரு 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 எஸ்யூவியை நசுக்கின மாதிரி ஒரு டிசைனில் தான் இந்த காரை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு மைக்ரோ லெவல் எஸ்யூவி காராக பார்த்தீங்க அப்படின்னா இதோட வடிவமைப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளோட வீலுக்கு வருவோம். ஸோ VXIல பார்த்தீங்கன்னா R14 வீல்ஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க. 165/70 வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்காங்க. VXIல உங்களுக்கு வீல் கப்பும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும். VXI ப்ளஸ் ரெண்டுத்துலேயும் வீல் கப் வந்து வந்துடும். VXIக்கு VXI ப்ளஸுக்கும் ஒரு 5 ஃபீச்சர்ஸ் தான் வித்தியாசம். அதை உங்களுக்கு கடைசியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீல் கப்பும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. VXI ப்ளஸ் போறீங்கன்ற பட்சத்தில் பாடி கலரில் பார்த்தீங்க அப்படின்னா மிரர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாடி கலரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. சைட் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஆக்சரிஸில் வந்து ஸ்பாய்லரும் பார்த்தீங்க அப்படின்னா தேவைன்னா இந்த இடத்துல உங்களால் வந்து போட்டுக்கவும் முடியும். நாங்கள் அப்படியே வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 240 லிட்டர் வந்து இதில் வந்து பூட் ஸ்பேஸ் அப்படிங்க கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரேவும் மேலே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் 55 லிட்டர் இருக்கக்கூடிய சிலிண்டர்லாம் வச்சா பூட் ஸ்பேஸுங்கிறது ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம், சிஎன்ஜி போறீங்க அப்படின்ற பட்சத்தில். அதே மாதிரி இதில் பெட்ரோல் டேங்க் வந்து 27 லிட்டரு, சிஎன்ஜி பார்த்தீங்க அப்படின்னா 55 லிட்டர் வாட்டர் கெப்பாசிட்டி, ஒரு 8.5 லிட்டர் வரைக்கும் சிஎன்ஜி வந்து உங்களுக்கு பிடிக்கும். நம்ம கூட இருக்கிறது வந்து பெட்ரோல் மாடல் தான். பட் ஒரு பெட்ரோலாக எடுத்திங்கன்னா ஒரு 4 பேருக்கான லக்கேஜ், ஒரு 2 நாளைக்கான லக்கேஜ் வந்து இதில் நீங்கள் வந்து கேரி பண்ணலாம். ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இது ஆக்சுவலாக ஒரு குட்டி கார் தானே, அதில் பெருசாக பூட் ஸ்பேஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. டெய்லைட்ஸ் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த டெய்லைட்ஸ் வந்து உங்களுக்கு ஹாலோஜன் டெய்லைட் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலோஜனில் இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்பவே நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ப்ரெஸோட பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்ப்ரெஸோட பேஜிங் இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. பட் இந்த காரில் வந்து ரிவர்ஸ் கேமரா இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைல். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து பார்த்தேன். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த காரையே வந்து சூப்பராக மாடிஃபைப்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த காரை வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நம்ம டீமில் பிரபா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு அல்டோ வச்சுருக்காரு. ஆக்சுவலாக அவர் வந்து இதுதான் வாங்கணுன்ற ஒரு பிளானில் இருந்தார். எஸ்ப்ரெஸோ தான் அந்த சமயத்தில் வாங்கணுன்ற பிளானில் இருந்தார். பட் அவங்க வீட்டில் வந்து திடீர்னு அல்டோ 800 வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க போல இருக்குது. இப்போ வரைக்கும் சொல்லுவார், இது எஸ்ப்ரெஸோ மட்டும் இருந்துருந்துச்சுன்னா நான் சிஎன்ஜி போட்டு ஜாலியாக சுற்றுவேன் ப்ரோ, எனக்கு அல்டோ பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவார். எனிவே நிறைய பேருக்கு இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோட கேபின் ஸ்பேஸ் எப்படி இருக்குது வாங்க நம்ம அதை போய் தெரிஞ்சுப்போம். உள்ளே போய் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, கேபின் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஆக்சுவலாக என்னோட ஹைட்டுக்கே இதில் வந்து ஈஸியாக வந்து உட்கார முடியுதுன்னு சொல்லுவேன். என்னோட ஹைட் வந்து 5.8. நீங்கள் பார்க்கலாம் என்னோட ஹைட்டுக்கே வந்து உட்கார முடியுது. லெக் ரூம் பாருங்கள் எப்படி இருக்குன்றது, லெக் ரூம் பாருங்கள். அதே மாதிரி ஹெட் ரூமும் பாருங்கள் எந்த லெவலுக்கு ஹெட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி வந்து குட்டியாக இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ லெவல் கார்ஸ்லாம் வந்து உட்காந்து எந்திரிக்க கஷ்டமாக இருக்கும். பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுமாதிரி டோரும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 85 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு டிரைவர் சைடு டோர், கோ டிரைவர் சைடு டோர் வந்து ஓப்பன் ஆகுது. டோரில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கான கிரில் இருக்குது. ஏன்னா பவர் விண்டோவை காணமே அப்படின்னு கேட்பீங்க. பவர் விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் வெஹிக்கிளில் உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம்லாம் காட்டுறேங்க. ஸோ ஆக்சுவலாக இது VXI மாடலில் உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வரும். மியூசிக் சிஸ்டமில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. VXIல போகிறீங்கன்ற பட்சத்தில் இருக்காது. VXI ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் சிஸ்டம் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷனோட இருக்கும். கிளஸ்டர் பார்க்கலாம். இதுதான் இதோட கிளஸ்டரு. ஒரு டிஜிட்டல் கிளஸ்டராக வந்து கொடுத்துருக்காங்க. கியர் ஷிஃப்டர், அதாவது AGSங்கிறனால கியர் ஷிஃப்டர் இண்டிகேட்டர்லாம் வந்து இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும். பட் வந்து இந்த ரவுண்டு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன், இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து பார்க்கும்போது. ஸோ தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னன்னா ஒரு மினி கூப்பரில் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக டேஷ்போர்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாவே இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. ஏசி வெண்ட் மேலே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. டிரைவர், கோ டிரைவருக்கு ஏர் பேக்ஸ் வந்து இருக்குது. இதுதான் க்ளோ பாக்ஸு. ஒரு சின்ன க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே மொபைல் ஃபோன் எதாவது வைக்கணுன்ற பட்சத்தில் உங்களால் வச்சுக்க முடியும். மிரரில் வந்து உங்களுக்கு ஆட்டோ டிம்மிங்லாம் வந்து இல்லை. மேபி அது கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். கேபின் லைட் ஹாலோஜன் கேபின் லைட் தான். பின்னாடி எதுவும் கேபின் லைட் இல்லை. டிரைவர் சீட்டோட சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் வந்து கிடையாது. ஸோ இதுதான் வெஹிக்கிளோடது. ஏசி இருக்குது. அது மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா USB சார்ஜிங் போர்ட்டு, ஆக்ஸ் போர்ட் இருக்குது. இந்த இடத்துல 12 வோல்ட்டுக்கான சாக்கெட்டு, 120 அவுட்புட் வரைக்கும் இதில் வரும்.
ஏஜிஎஸ் மாடல் இது. இங்கே 2 பாட்டில் வந்து நீங்கள் வச்சுக்க முடியும். கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மொபைல் ஃபோன் வந்து வைக்க முடியும். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரருக்கான ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இது, ஸோ ஹெட்லைட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஹெட்லைட் லெவல் வந்து திருகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நானும் என்னடா அது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு வந்து பார்க்குறேன். ஸோ இதுதான் காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தது தான் கார் டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். மிரர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு VXIயில் வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. சாரி, VXI ப்ளஸில் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருப்பாங்க, VXIயில் இருக்காது. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றதை காமிச்சிடுறேன். நான் டிரைவர் சீட் வந்து என் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். அப்படியே இங்கே உட்காடுறேனே. ஸோ என்னோடய ஹைட் வந்து 5.8. ஸோ இது டோர் பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா டோர் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு டோர் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஓப்பன் ஆகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே போகிறேன் பாருங்கள். லெக் ரூம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி ஹெட் ரூமும் பாருங்கள். ஹெட் ரூம் கொஞ்சம் கம்மி தான், பட் நாட் பேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பரவாயில்ல. ஸோ அதேமாதிரி டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது டோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியான டோர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் உட்காரத்துக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லுவேன். 2 பேர் தான் உட்கார முடியும். 3 பேர் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தாலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த காரில் ஒரு 4 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணலாம். ஓரளவு கம்ஃபர்டபுளாக 4 பேர் வந்து ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் பழைய ஆல்டோ, மாருதி 800, ஆல்டோ கேட்டை நான் காட்டிடுறேன். இதோட கம்ஃபர்ட்டுங்கிறது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லுவேன் இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஹெட்ரெஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ஹெட்ரெஸ்டர், அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க. பைக்கில் இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். வீல் கப் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்குது. டெலிவரி கொடுக்கும்போது போட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் இந்த காரோட கம்ஃபர்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு LXIக்கும் VXIக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாக வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா பாடி கலரில் இருக்கக்கூடிய மிரர், பாடி கலரில் இருக்கக்கூடிய ஹேண்டில், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் ORVMs பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்காக 30,000 ரூபாங்கிறது அதிகமான விலை அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிற ப்ரைஸ் பாருங்கள். ஸ்டாண்டர்ட், LXI, VXI, அப்புறம் VXI ப்ளஸோட ப்ரைஸ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வந்து ஷோ ஆகும். அதை மறக்காமல் பாருங்கள். ஸ்டாண்டர்டில் பவர் ஸ்டேரிங் இருக்காது. ஸ்டாண்டர்ட் போகிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். 4,4 லட்ச ரூபாயில் இருக்கே அப்படின்னு சொன்னியப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா 4,4 லட்ச ரூபாங்கிறது ஸ்டாண்டர்டோட ப்ரைஸ் தான். நீங்கள் 4,99,000 ரூபாய்க்கு LXI வாங்கினீங்கன்னா தான் அட்லீஸ்ட் AC பவர் ஸ்டேரிங்காவது உங்களுக்கு கிடைக்கும். பவர் ஸ்டேரிங் இல்லாமல் 2025 கார் வாங்குறதுங்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எனிவே இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை பற்றி வந்து சொல்லியிருக்கேன். இந்த கார் வேல்யூ ஃபார் மணியான்னு கேட்டால் கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களால் முடிஞ்சால் இன்னும் ஒரு 1 லட்ச ரூபா கூடுதலாக போட முடியும்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வேகனார் போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த காரை வந்து ஒரு பிரைமரி காராக கன்சிடர் பண்ணுறதை காட்டிலும் நீங்கள் ஆல்ரெடி பெரிய கார் ஏதாவது வச்சுருக்கீங்க வீட்டில், சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு சின்ன காராக இருந்தால் போதும், என் ஒய்ஃப் பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன காராக இருந்தால் போதும், இல்லை வீட்டில் ஏஜ்டு பர்சன் அப்பா இருக்காங்க, அப்பாவுக்கு சிட்டிக்குள்ளே போயிட்டு வர கொள்றது கார் இருந்தால் போதும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி குட்டி காரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு பிரைமரியாக இந்த காரை பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் கூடுதலாக ஒரு 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா கூடுதலாக போட்டு நீங்கள் வேகனார் போயிடுறது ஒரு ஓகேன்னு சொல்லுவேன். வேகனார்லேயே சேஃப்டிங்கிறது கம்மி தான். முடிஞ்சால் ஸ்விஃப்ட் மாதிரி போயிடுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த பட்ஜெட்டில் போகிறது தான் பெட்டர். ஒரு 8 லட்ச ரூபா பட்ஜெட் பிளான் பண்ணிங்கன்னா தான் போக முடியும். ஏன்னா இதோட VXI மாடல் ஆன் ரோடு காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 6.25 to 7 லட்ச ரூபா பக்கம் வருது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சினால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த குட்டியான கார்ஸ் வந்து விரும்புறது கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு சமயத்தில் நான் மாருதியில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அல்டோ 800 காஸ்ட்டுங்கிறது ஒரு 3.25 லட்ச ரூபா வந்துச்சு. மாருதி 800 பார்த்தீங்க அப்படின்னா 2.25 லட்ச ரூபா வந்துச்சு. வேகனாரே அப்போ வந்து 4.25 லட்ச ரூபாயில் VXI வந்து வாங்க முடியும். பட் இப்போ அப்படி கிடையாது. அதனால தான் மாருதியோட இந்த குட்டி கார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக சேலாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். எனிவே இந்த காரை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, எக்ஸ்பிரஸோட ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நான் ஏதாவது அப்டேட் வந்ததுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் பெருசாக எந்த ஒரு அப்டேட்ஸும் வராத காரணத்தினால இன்றைக்கி நம்ம அந்த ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பர். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம். மழை வேற வந்தாச்சு. ஸோ பாய், வாங்க.